ஹலோ எவ்ரி ஒன், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ கியூபர்நெட்டிஸ் சீரீஸ் முடிஞ்சிடுச்சு. ஸோ அதை தொடர்ந்து இப்போ ஹெல்ம் சீரீஸ் வீடியோஸ் போட போகிறேன். ஸோ ஹெல்ம் சீரீஸும் ஸ்க்ராட்ச் லெவலில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அதில் என்ன ஏபிசிடி கூட நீங்கள் தெரியலனா கூட வீடியோஸை பார்த்து கற்றுக்கலாம். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, ஸோ இது டைரக்டாக ஹெல்ம்ன்றது என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஸோ இதுக்கு ப்ரீ ரெக்விசைட் என்ன அப்படின்னா, இது ஹெல்மை பற்றி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா கியூபர்நெட்டிஸோட பேசிக்ஸ். ஓகே, கியூபர்நெட்டிஸோட பேசிக்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சாதான் இது புரியும். இது இல்லைன்னா புரியாது இது ஹெல்மு. ஓகே, ரைட். ஸோ இப்போது ஹெல்ம் என்னன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஹெல்மோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னன்றது பார்க்கலாம். சரி, ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்னா இப்போ எனக்கு இப்போ நான் டைரக்டா சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன், இப்போ என்ன ப்ராப்ளமை சால்வ் பண்ண போது இந்த ஹெல்ம். ஓகே, இப்போ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நான் ஃபாஸ்டா போனோம் அப்படின்னா நான் சைக்கிள்லயும் போகலாம், பைக்லயும் போகலாம். என்னோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் நான் சீக்கிரமா போகணும். அப்ப எனக்கு அதை சாட்டிஸ்ஃபை பண்றது பைக் தான். இப்போ பைக்ல போனா தான் நான் ஃபாஸ்டா போக முடியும் அப்படின்னா நான் ஃபாஸ்டா போறதுக்கு அப்போ பைக் தான் சொல்யூஷன். அப்ப அந்த பைக் தான் இங்க ஹெல்ம். அப்போ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன? அப்ப நான் ஃபாஸ்டா போனோம். அப்போ இங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன? இப்போ கியூபர்நெட்டிஸ்ல ஒரு அப்ளிகேஷனை நம்ம டெப்ளாய் பண்றோம் அப்படின்னா இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு டெப்ளாய்மெண்ட் ஃபைல் எழுதுவோம். கரெக்டா? ஒரு டெப்ளாய்மெண்ட் டாட் யாமல் ஃபைல்னு ஒன்று எழுதுவோம். அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஃபைல்னு ஒன்று எழுதுவோம் ஒன்று. ஓகே, அது என்ன சர்வீஸ் யூஸ் பண்ண போகுது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கான்ஃபிக் மேப்புக்கு இருக்கிற வேரியபிள்ஸ் எல்லாம் டிக்ளேர் பண்றதுக்கு கான்ஃபிக் மேப்னு ஒரு ஃபைல் எழுதுவோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீக்ரெட்ஸுக்கு ஒரு யாமல் ஃபைல் எழுதுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனை டெப்ளாய் பண்றதுக்கு இந்த மாதிரி n நம்பர் ஆஃப் யாமல் ஃபைல் நம்ம எழுதுவோம் நேட்டிவ் கியூபர்நெட்டிஸ்ல. ஓகே, ஒரு நேட்டிவ் கியூபர்நெட்டிஸ் அப்ளிகேஷனை நம்ம டெப்ளாய் பண்றோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நிறைய யாமல் ஃபைல்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ இப்போ இவ்வளோ இது தேவையே இல்லை. இப்போ இவ்வளோ யாமல் ஃபைல்ஸ் நம்ம எழுத தேவையே இல்லை. ஸோ அந்த சொல்யூஷனை தான் ஹெல்ப் கொடுக்குது. என்னன்னா நம்ம ஒரு சார்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகே, இந்த சார்ட் மட்டும் நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் நம்ம டெப்ளாய் பண்ணலாம். அதாவது ஒரு அப்ளிகேஷனுக்கு ஒரு சார்ட். ஸோ அப்போ இவ்வளோ யாமல் ஃபைல் நம்ம எழுதவே தேவையில்லை. அந்த ஒரு பர்டிகுலர் சார்ட், இப்போ சேஃப் ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா பேஸ்ன்ற ஒரு அப்ளிகேஷன் டெப்ளாய் பண்றீங்களா, அப்போ டேட்டா பேஸ் சார்ட். வெப் சர்வர்ன்ட்டு ஒரு அப்ளிகேஷன் டெப்ளாய் பண்றீங்களா, அப்போ வெப் சர்வர் சார்ட்ன்றது போதும். அப்போ ஒரு அப்ளிகேஷனுக்கும் நம்ம இத்தனை யாமல் ஃபைல்ஸ் நம்ம எழுத தேவையில்லை. ஸோ இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை தான் சால்வ் பண்ணது ஹெல்ம். ஸோ இது ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். இதுதான் நம்மளுக்கு சொல்யூஷன். இதுதான் நம்மளுக்கு சொல்யூஷன். ஸோ இந்த சார்ட்ன்ற ஒரு அப்ளிகேஷனுக்கும் ஒரு சார்ட் இருந்தது அப்படின்னா அந்த சார்ட்டை நம்ம இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா வேர் அப்ளிகேஷன் வில் பி ரன்னிங் குபர்நெட்டிஸ் கிளஸ்டர். ஓகேவா? ஸோ இதுக்காக தான் நம்ம ஹெல்ம் நம்ம யூஸ் பண்றோம். நம்மளோட கியூபர்நெட்டிஸோட அப்ளிகேஷன் மெயின் ப்ராப்ளம் டிப்ளாய்மெண்ட்டை நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா ஆக்குறதுக்காக தான் பிரைமரி ரீசனா நம்ம ஹெல்ம் யூஸ் பண்றோம். இப்ப அது இல்லாம ஹெல்ம் வேற என்னெல்லாம் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஹெல்ம் ஒரு பேக்கேஜ் மேனேஜர். ஹெல்ம் ஒரு பேக்கேஜ் மேனேஜர். பேக்கேஜ் மேனேஜர்னா என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இப்போ ஈஸியா சொல்றேன். இப்போ நம்ம iOS டிவைஸ்ல இப்போ ஆப்பிள் யூஸ் பண்ற iOS, ஐபோனு, மேக்கு, டேப்லெட்டு, ஐபேடு எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஆப் ஸ்டோர்னு ஒரு இது இருக்கும். ஆப் ஸ்டோர்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். இந்த ஆப் ஸ்டோர் என்ன பண்ணும்? இந்த ஆப் ஸ்டோருக்குள்ள போனோம்னா நம்ம எந்த அப்ளிகேஷன் வேணாலும், கேம்ஸோ இல்ல மீடியா ரிலேட்டடோ எது வேணாலும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆண்ட்ராய்டு ஓஎஸ் எடுத்தீங்க அப்படின்னா பிளே ஸ்டோர்னு இருக்கும்.
கரெக்டா? ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் எடுத்தீங்கன்னா பிளே ஸ்டோர்னு இருக்கும். அதே மாதிரி விண்டோஸ் போனீங்க அப்படின்னா விண்டோஸ் இன்ஸ்டாலர்னு ஒன்று இருக்கும். விண்டோஸ் இன்ஸ்டாலர், கரெக்டா? விண்டோஸ் இன்ஸ்டாலர் ஒன்று இருக்கும். அதே லைனக்ஸ் சைடு போனீங்க அப்படின்னா லைனக்ஸ் சைடு போனீங்கன்னா எம்னு ஒன்று இருக்கும். RPM, ரெட் ஹாட் பேக்கேஜ் மேனேஜர். இந்த எம் மூலியமா தான் எல்லா பேக்கேஜஸும் நம்ம வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணுவோம். ஓகே, ரைட். இப்போ டிபைன் ஓஎஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏபிடின்னு ஒரு டூல் இருக்கும். ஓகே, ஏபிடின்னு ஒரு டூல் இருக்கும். ஸோ இந்த வரிசையில தான் வந்துட்டு ஹெல்ம் வந்துட்டு இப்போ கியூபர்நெட்டிஸ்க்கு வந்து பேக்கேஜ் மேனேஜர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அதுதான் வந்துட்டு ஹெல்ம். அப்போ ஹெல்ம் வச்சு நம்ம நிறைய வந்துட்டு அப்ளிகேஷன் டெப்ளாய் பண்றதோ இல்ல பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்றதோ ஹெல்ம் மூலியமா நடக்கும். ஸோ ஹெல்ம் இஸ் நத்திங் பட் அ பேக்கேஜ் மேனேஜர் as like this iOS, as like ஆப் ஸ்டோர், பிளே ஸ்டோர், விண்டோஸ் இன்ஸ்டாலர் எம். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஹெல்மை வந்துட்டு யூஸ் பண்ண போறோம். ஸோ ஹெல்ம் வந்துட்டு ஒரு பேசிக் ஆங்கிள் பார்த்தா வந்துட்டு அது வந்துட்டு ஒரு பேக்கேஜ் மேனேஜர். அதை யூஸ் பண்ணி நிறைய அப்ளிகேஷன்ஸை நம்ம கியூபர்நெட்டிஸ் கிளஸ்டர்ல நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் மெயின் பிரைமரி பாயிண்ட். இப்போ செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹெல்மோட, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஹெல்மோட சார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த ரெபாஸ்ட்ரியில இருக்கும். ஓகே, ஒரு ரெபாஸ்ட்ரியில இருக்கும். ரெபாஸ்ட்ரின்றது ஒரு ஃபோல்டர் மாதிரி வச்சுக்கலாம், இல்லை ஒரு பிளேஸ் ஹோல்டர். இந்த ரெபாஸ்ட்ரிக்குள்ள நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்னா ஒரு சார்ட் இருக்கு அப்படின்னா இப்போ வந்துட்டு ஒரு சார்ட் இருக்குன்னா அந்த சார்ட்டை வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணலாம். ஓகே, அந்த சார்ட்டை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம், அன்இன்ஸ்டால் பண்ணலாம், நம்ம அப்கிரேட் பண்ணலாம். ஓகே, நம்ம வந்துட்டு அப்கிரேட் பண்ணலாம். அப்படியே வந்துட்டு தி லிஸ்ட் கோஸ் ஆன். இப்போ என்ன அப்படின்னா இதை இன்ஸ்டால் பண்றதுன்னா ஒரு டேட்டாபேஸ் சர்வர் இன்ஸ்டால் பண்றேன் அப்படின்னா அப்போ டேட்டாபேஸை நான் இன்ஸ்டால் பண்ணலாம். வேண்டானா இந்த பேக்கேஜ் மேனேஜர் மூலியமா அன்இன்ஸ்டால் பண்ணலாம். சரி, அன்இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னா வந்து இட் வில் கம்ப்ளீட்டா வந்து நான் அன்இன்ஸ்டால் பண்ணேன். நம்ம வந்து ஒரு சைட்ல போயிட்டு ஒரு ஃபோல்டர்ல ஒரு பிளகின்ஸ்ல போயிட்டு நம்ம டெலிட் பண்றது, ரிமூவ் பண்றது அதெல்லாம் நம்ம பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் அன்இன்ஸ்டால், அந்த சார்ட் பேரை கொடுத்தோன்னா அன்இன்ஸ்டால் பண்ணலாம். அதே மாதிரி அப்கிரேடு. இப்போ நீங்க ஒரு மாசம் வந்துட்டு அந்த டேட்டாபேஸ் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா அப்ப இந்த ஹெல்ம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு வேர்ஷன் ரிவிஷன் வச்சிருக்கோம். வேர்ஷன் 1, வேர்ஷன் 2, வேர்ஷன் 3 அப்படின்றது ஒரு வேர்ஷன் கண்ட்ரோல் வச்சிருக்கோம். இப்போ வேர்ஷன் 3 நம்மளுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து வேர்ஷன் 2க்கு நம்ம வந்து ரோல் பேக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் இதுல வந்துட்டு ஹெல்ம்ல வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு ரெபாசிட்டரியில இருக்கும், அந்த ரெபாசிட்டரியில இருந்து நம்ம சார்ட்டை எடுத்து நம்ம இதெல்லாம் நம்ம பண்ணலாம். ஓகே, அடுத்தது மூணாவது மெயின் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஹெல்ம் நம்ம ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்னா ஓகே, ஹெல்ம் நம்ம ஏன் யூஸ் பண்றோம்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஹெல்ம்ல வந்துட்டு மெயினா என்ன இருக்கு? ஹெல்ம் இஸ் நத்திங் பட் அ பண்டில் ஆஃப் YAML ஃபைல்ஸ். ஓகே, இதுல YAML ஃபைல்ல வந்துட்டு இதுல எல்லாமே வந்துட்டு YAML ஃபைல்ஸ்ல தான் வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த சார்ட்டுக்குள்ள என்ன இருக்கும் கேட்டீங்கன்னா இப்ப சார்ட்னு சொல்லலாம். இப்ப அந்த சார்ட்ல என்ன இருக்குன்னா அந்த சார்ட்ன்ற ஒரு ஃபோல்டருக்குள்ள YAML ஃபைல்ஸ் வந்து நிறைய இருக்கும். அந்த YAML ஃபைல்ஸ் தான் வந்து இட் வில் டிஃபைன் தி அப்ளிகேஷன். அந்த YAML ஃபைல்லாம் தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு மெயின் கண்டென்ட். ஓகே, ரைட். ஸோ இப்போ இது ஆர்கிடெக்சர் வைஸ் ஒரு சின்ன ஆர்கிடெக்சர் வைஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு வந்துட்டு இப்போ ஹெல்ம் சார்ட் இருக்கு, கரெக்டா? இப்போ வந்து ஹெல்ம் சார்ட்டை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்றோம் அப்படின்னா அது வந்துட்டு எங்க போய் இன்ஸ்டால் ஆகும் அப்படின்னா ரெண்டு மெயின் காம்பனன்ட் ஹெல்முக்கு. அது வந்து எங்க போய் இன்ஸ்டால் ஆகும்னா ஹெல்மோட கிளைண்ட்ல போய் இன்ஸ்டால் ஆகும். ஓகே, ஹெல்மோட கிளைண்ட்ல இன்ஸ்டால் ஆகும். இந்த கிளைண்ட் வந்து என்ன பண்ணோம்னா ஹெல்ம் லைப்ரரிஸ்ல போயிட்டு அப்டேட் பண்ணும். ஹெல்ம் லைப்ரரிஸ்ல வந்துட்டு அப்டேட் பண்ணும். இந்த ஹெல்ம் லைப்ரரிஸ் வந்துட்டு இது வந்து குபர்நெட்டிஸ் கிளஸ்டர்ல வந்துட்டு நம்மளுக்கு இருக்கும். அப்போ குபர்நெட்டிஸ் கிளஸ்டர்ல போயிட்டு பண்ணோம். இப்போ குபர்நெட்டிஸ் கிளஸ்டர்ல போயிட்டு அந்த ஒரு அப்ளிகேஷனை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிடும். ஸோ அந்த ஹெல்மோட ரெண்டு மெயின் காம்பனன்ட் வந்துட்டு இதுதான், ஹெல்ம் கிளைண்ட் அண்ட் ஹெல்ம் லைப்ரரிஸ். அப்போ இந்த YAML ஃபைல் எல்லாம் போயிட்டு ஹெல்மோட கிளைண்ட்ல போயிட்டு இன்ஸ்டால் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு என்னென்ன லைப்ரரிஸ் எல்லாம் தேவையோ அது வந்துட்டு
சப்போர்ட் பண்ணிட்டு குபர்னெட்டிஸ் கிளஸ்டர்ல போயிட்டு அந்த அப்ளிகேஷன் வந்துட்டு இன்ஸ்டால் ஆயிடும். ஸோ இதனால தான் வந்து நம்ம வந்து மெயினா வந்து ஹெல்ம் வந்துட்டு யூஸ் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹெல்ம் வந்துட்டு ஒரு பேக்கேஜ் மேனேஜர், அதுக்கப்புறம் வந்துட்டு ஹெல்ம் வந்துட்டு ஒரு சார்ட் ஃபார்ம்ல தான் வரும். அதை இன்ஸ்டால் பண்ணலாம், அன்இன்ஸ்டால் பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம். இது ஹெல்மோட சார்ட்டோட மெயின் கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள வந்துட்டு நிறைய YAML ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ இதுல வந்து நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம இப்போ கில்லர் கோடான்ற ஒரு வெப்சைட் இருக்கு. அது வந்துட்டு ஃப்ரீ வெப்சைட் தான். ஸோ அது யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ என்ன பண்றோம், ஹோம்க்கு போயிட்டு ஹெல்மன் கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹெல்முக்கு வந்துட்டு என்ன வேர்ஷன் இருக்குன்ற மாதிரி நம்ம பார்த்துடலாம் நம்ம. ஓகே, இப்போ ஹெல்மோட வேர்ஷன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஓகே, ஹெல்ம் வந்து 3.14. ஓகே, தட் இஸ் வேர்ஷன் 3. ஓகே, ஸோ இப்போ ஹெல்ம் வந்துட்டு எப்போ அட் த ஸ்டார்டிங் ஹெல்ம் வந்துட்டு எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஹெல்ம் வந்து இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் 2015. ஓகே, தட் இஸ் விச் இஸ் கால்ட் கேன் பி ஆஸ் அ வேர்ஷன் 1. இப்போ 2024ல வந்துட்டு 2024ல வந்து நம்ம வந்துட்டு வேர்ஷன் 3 வந்து நம்ம யூஸ் பண்றோம். அண்ட் மெயினா இதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வந்துட்டு ஒரு ஓப்பன் சோர்ஸ். இது வந்துட்டு ஒரு ஓப்பன் சோர்ஸ் டூல் இது. ஓகே, இதுக்கு நம்மளுக்கு வந்து லைசன்சிங் இதுல நம்மளுக்கு பே பண்ணணும் அப்படின்றது வந்துட்டு கிடையாது. பட் அட் த சேம் டைம் எதனா ப்ராப்ளம் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து கம்யூனிட்டி கிட்ட தான் சப்போர்ட் வாங்க முடியும். பர்டிகுலரா எந்த ஒரு கம்பெனி மூலியமாவும் நம்ம வந்து சப்போர்ட் வந்துட்டு வாங்க முடியாது. ஸோ ஹெல்ம் வந்துட்டு இப்போ நிறைய இடத்துல வந்துட்டு இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ. ஓகே, ஸோ இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஹெல்மோட வேர்ஷன் பார்த்தாச்சு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஹெல்ம் லிஸ்ட்னு கொடுக்குறேன். இப்போ எதனா வந்துட்டு சார்ட் இருக்கா அப்படின்ட்டு எதனா சார்ட் இன்ஸ்டால் ஆயிருக்கேன். இப்போ எதுவுமே இல்லைன்னு சொல்லுது. ஹெல்ம் லிஸ்ட்னு போட்டு எதுவுமே இல்லைன்னு சொல்லுது. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு சார்ட் கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஹெல்ம் கிரியேட் ஹெல்ம் கிரியேட்னாலே வந்து அதுக்கப்புறம் ஒரு நேம் கொடுத்தோன்னா அது வந்துட்டு ஒரு சார்ட் தான் கிரியேட் பண்ணும். சேவ் ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து டிபின்னு நான் வச்சுக்கிறேன்னு வைக்கிறேன். டிபின்னு நான் வந்துட்டு ஒரு சார்ட் வந்து நான் கிரியேட் பண்றேன். நான் டிபின்னு கிரியேட் பண்ணலாம், இல்லை நீங்க வந்துட்டு டபிள்யூஎஸ்ன்னு கிரியேட் பண்ணலாம். அது வந்து நம்ம இஷ்டம். ஓகே, டபிள்யூஎஸ்ன்னு இப்போ நான் வந்து ஒரு சார்ட் கிரியேட் பண்றேன். அப்போ வெப் சர்வர், அப்போ அந்த வெப் சர்வர் ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம எல்எஸ்ன்னு கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா நீங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, இப்போ டபிள்யூஎஸ்ன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, நானே கமெண்ட் தப்பா அடிச்சிருக்கேன். ஆப் டு இன்ஸ்டால் ட்ரீ. இது நீங்க அப்படியே கூட எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த லிங்கையும் நான் உங்களுக்கு இதில் தரேன், நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் இந்த கில்லர் கோடா. ஸோ டேரெக்டாக நீங்கள் ஹெல்மெல்லாம் இன்ஸ்டால்லாம் எதுவும் பண்ண வேணாம், டேரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இன்ஸ்டலேஷன்லாம் வந்துட்டு போனோம் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால நான் டேரெக்டாக போயிடுறேன். ஓகே, ட்ரீ டபிள்யூஎஸ். ஸோ அப்போ இப்போ இந்த சார்ட்டோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க. இப்போ இதில் மெயினாக என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த டெம்ப்ளேட்ஸ் அண்ட் தி வேல்யூஸ் தான் இருக்கு. இப்போ இந்த டெம்ப்ளேட்ஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம குபர்னெட்டிஸோட ஆப்ஜெக்ட்ஸோட எல்லா ஃபைலும் டெப்ளாய்மெண்ட், ஹெச்பி, இன்கிரஸ் கண்ட்ரோலரு, சர்வீஸ் அக்கௌண்ட், இதில் எல்லாமே வந்துட்டு பை டிஃபால்ட்டாக இருக்கும். ஓகே, நம்ம குபர்னெட்டிஸ் அப்ளிகேஷன் நேட்டிவ் அப்ளிகேஷன் நம்ம டெப்ளாய் பண்ணுறோம், இந்த ஃபைல்ஸ்ல வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். ஆனால் ஹெல்ம் சார்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டிஃபால்ட்டாகவே இருக்கணும். சரி, அப்போ நம்ம கஸ்டமைஸ் பண்ணி நம்ம ஒரு அப்ளிகேஷனை வந்துட்டு டெப்ளாய் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த values.yamlன்னு ஒரு ஃபைல் இருக்குல்ல, இந்த ஃபைல்ல போயிட்டு மட்டும் நம்ம எடிட் பண்ணா போதும். இப்போ இந்த இதுக்குள்ள போறேன், நான் இந்த சார்ட்குள்ள போறேன். சார்ட்குள்ள போயிட்டு இந்த values.yaml ஃபைலை ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ணிட்டு இதோ இங்க பாருங்க, இப்போ பாடோட ரிப்ளிகா அக்கௌண்ட் எவ்வளோ கவுண்ட், என்ன இமேஜ் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை
ஓகே, சர்வீஸ் அக்கௌண்டோட டீட்டெயில்ஸு, பாடோட என்ன லேபிள்ஸு நம்ம கொடுக்கலாம். அப்புறம் வந்து செக்யூரிட்டி கான்டாக்ட்ஸ், சர்வீஸ், கிளஸ்டர் ஐபியா, நோட் போர்ட்டா இல்லை லோட் பேலன்ஸரா அப்படின்றத கொடுக்கலாம். இங்கிரஸோட டீட்டெயில்ஸ், இன்கமிங் டிராஃபிக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த ஒரே ஒரு ஃபைலில் நம்ம இந்த வேல்யூஸை மட்டும் மாடிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த சாட்டை வந்துட்டு நம்ம வந்துட்டு டெப்ளாய் பண்ணிடலாம். ஸோ இந்த சாட்டை எப்படி நம்ம வந்துட்டு டெப்ளாய் பண்றது, குபர்நெட்டிஸ் கிளஸ்டர்ல எப்படி டெப்ளாய் பண்றது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, குபர்நெட்டிஸ் கிளஸ்டர் இதுல ரன் ஆகுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா kubectl get nodesன்னு கொடுத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இங்க பாருங்க, கண்ட்ரோல் பிளேன் ஒரே ஒரு நோடு ரன் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு சார்ட் டபிள்யூஎஸ்னு ஒரு சார்ட்டை கிரியேட் பண்ணோம். அந்த சார்ட்டை இப்போ நான் இன்ஸ்டால் பண்றேன். ஹெல்ம் இன்ஸ்டால். சரி, இது இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி ஹெல்ம் லிஸ்ட் கொடுக்குறேன். என்ன இருக்கு, ஹெல்ம் லிஸ்ட் கொடுக்குறேன். ஹெல்ம் லிஸ்ட்ல பிளாங்கா என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹெல்ம் இன்ஸ்டால் வெப் சர்வர். ஓகே, இந்த இன்ஸ்டாலேஷனுக்கு பேரு பிளஸ் நான் வந்து எந்த சார்ட்டை யூஸ் பண்ண போறோம், டபிள்யூஎஸ்ன்ற சார்ட்டை யூஸ் பண்ண போறோம். ஸோ பார்த்தீங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. பாருங்க, இங்கே நேம் வந்துட்டு வெப் சர்வர், லாஸ்ட் டெப்ளாய் நம்ம எப்போ டெப்ளாய் பண்ணோம், சண்டே. ஸோ அதோட கண்டெய்னரோட டீட்டெயில்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ஹெல்ம் லிஸ்ட் கொடுங்க. இப்போ ஹெல்ம் லிஸ்ட்னு கொடுங்க. இங்கே பாருங்க, முன்னாடி வந்து எம்டிஐ இருந்தது, இப்போ வந்துட்டு வெப் சர்வர்னு ஒரு சாட் வந்து நம்மளுக்கு வந்து இன்ஸ்டால் வந்துட்டு ஆயிடுச்சு இப்போ. ஓகே, ப்ரீவியஸா எம்டிஆ இருந்தது. ஸோ இது வந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, லோக்கல்ல நம்மளா ஒரு சாட்டை கிரியேட் பண்ணி நம்மளா வந்துட்டு அதை இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதாவது நம்மளா ஒரு டெப்ளாய்மெண்ட்டை, நம்மளா ஒரு அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணி, ஓகே, அதுக்கு உண்டான ஃபைல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி நம்மளாவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். எனக்கு இது வேண்டாம், எனக்கு வந்துட்டு ஒரு வாட் டு சே, எனக்கு வந்து ஒரு ரெபாசிட்டரியிலேருந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெபாசிட்டரியை நம்ம ஆட் பண்ணணும். ஸோ நம்மளோட இதுலேயே பார்த்தோம், நம்மளோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன்ல பார்த்தோம், இது வந்து ஒரு ரெபாசிட்டரியில தான் வந்துட்டு எல்லா சாட்ஸும் இருக்குன்றதை வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன். நான் ரெபாசிட்டரியில தான் எல்லா சாட்டும் இருக்கும். ஓகே, அப்போ அந்த ரெபாசிட்டரியிலேருந்து எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஓகே, ஸோ என்னோட கிட்டப் பேஜுக்கு போகிறேன். என்னோட கிட்டப் பேஜில் ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நான் ரெபாசிட்டரி ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, ஹெல்ம் ரெபாசிட்டரி ஆட், அந்த ரெபாசிட்டரியோட நேம் நம்ம கொடுக்குறோம், அந்த ரெபாசிட்டரியோட யூஆர்எல். ஓகே, இப்போ நான் வந்து ரெபாசிட்டரியை வந்துட்டு ஆட் பண்ணுறேன். ஒரு ரெபாசிட்டரியை வந்துட்டு ஆட் பண்ணுறேன். இப்போ ரெபாசிட்டரி வந்துட்டு ஆட் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுச்சு. இப்போ ஹெல்ம் ரெப்போ அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா, ஹெல்ம், ஓகே, இப்போ நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரெப்போ வந்து இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கிறதுக்கு நம்ம இந்த கமாண்டை வேணா யூஸ் பண்ணலாம். நம்ம ஹெல்ம் சர்ச் ரெப்போ பிட்னமி. ஸோ அப்போ ஓகே, இப்போ இந்த பர்டிகுலர் ரெப்போல என்ன சாட் எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, இப்போ இந்த பிட்னமின்ற ஒரு ரெப்போக்குள்ள என்ன சாட்ஸ் எல்லாம் இருக்குன்னு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதுக்குள்ள சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஹெல்ம் சர்ச் ரெப்போ பிட்னமி. அப்போ இங்க பாருங்க, இப்போ இதுக்குள்ள இவ்வளோ சாட் இருக்கு. தானோ, சூப்பர் பேஸ், ஸ்ப்ரிங் கிளவுட், டேட்டா ஃப்ளோ, டாம் கேட், தானோஸ், வால்ட், வேவ் ஃப்ரண்ட். இப்போ இதுல வந்து இவ்வளோ சாட்ஸ் இருக்கு, அதோட ரெஸ்பெக்டிவ் வெர்ஷன்ஸ் இருக்கு. அப்ப இந்த ஒரு ரெபாசிட்டரிக்குள்ள இப்ப நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி, அப்போ எந்த ஒரு ரெபாசிட்டரிக்குள்ள நிறைய வந்துட்டு சாட்ஸ் இருக்குன்னு சொன்னேன். இப்போ அந்த ஒரு ரெபாசிட்டரி தான் நம்ம வந்துட்டு பிட்னமின்ற ஒரு ரெபாசிட்டரியை நம்ம வந்துட்டு இப்போ ஆட் பண்ணணும். நம்ம கரெக்டா பிட்னமின்ற ஒரு ரெபாசிட்டரி நம்ம வந்து இங்க ஆட் பண்ணோம். ஸோ அதுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ சாட்ஸ் இருக்கு நம்மளுக்கு. ஓகே, இப்போ இந்த சாட் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ ஏற்கனவே ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சேஃப் ஒன் எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு வி கிரியேட்டட் அ சாட். ஓகே, நம்ம வந்துட்டு அப்புறம் வந்துட்டு அண்ட் வி இன்ஸ்டால்டு. ஓகே, அதை நம்ம இன்ஸ்டால் பண்றோம். இப்போ செகண்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இப்போ நம்ம செகண்ட்ல என்ன பண்றோம்னா ரெப்போ வாஸ் ஆடட். ஓகே, ரெப்போ வாஸ் ஆடட். இப்போ அதுல இருந்து அந்த ரெப்போல இருந்து நம்ம சாட் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம். இன்ஸ்டால சாட். இப்போ இதுல இப்போ
இப்போ இந்த செகண்ட் சினாரியோல நம்ம இதுதான் பண்ண போறோம். ஓகே, ஸோ இங்க பாருங்க, இப்போ ஹெல்ம் இன்ஸ்டால் மை டிபி. மை டிபின்றது வந்துட்டு நம்ம கொடுக்குற பேர். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி இது வந்து நம்ம கொடுக்குற பேரு. இப்போ ப்ரீவியஸ் கமாண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா வெப் சர்வர்னு நம்ம கொடுத்தோம்ல. நம்ம இங்க பாருங்க, இங்க வெப் சர்வர்னு நம்ம கொடுத்தோம். ஹெல்ம் இன்ஸ்டால் வெப் சர்வர் டபிள்யூஎஸ் நம்ம கொடுத்தோம் நம்ம. ஓகே, அண்ட் தென் இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இங்க இப்போ ஹெல்ம் இன்ஸ்டால் மை டேட்டாபேஸ். மை டேட்டாபேஸ் நம்ம கொடுக்குறது. பிட்னமின்றது ரெபாசிட்டரி, மை எஸ்கியூல்ன்றது சார்ட் நேம். ஓகே, பிட்னமின்றது ரெபாசிட்டரி, மை சீக்வல்ன்றது சார்ட் நேம். ஸோ இதை காப்பி பண்ணி நான் எக்ஸிக்யூட் பண்றேன். வரும். இப்போ இந்த சார்ட்டும் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ ஹெல்ம் லிஸ்ட் கொடுங்க. இப்போ ஹெல்ம் லிஸ்ட் கொடுங்க. இப்போ பாருங்க, இப்போ நம்ம 2 சாட் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் நம்ம. ஒன்று வந்துட்டு மை டேட்டாபேஸ், அதாவது எஸ்கியூஎல் சாட்டு. அப்புறம் வந்து வெப் சர்வர்னு ஒரு சாட்டை நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், அது வந்து டபிள்யூஎஸ். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இதில் நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணுறது, அதோட ரவுட்ஸை சேஞ்ச் பண்ணுறது, நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட்டுக்கு மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுறது எல்லாமே நம்ம வந்துட்டு பண்ணலாம். ஸோ ஆன் தி ஓவரால், ஓகே, ஆன் தி ஓவராலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்படிதான் வந்துட்டு ஒரு சார்ட் இருக்கும். அந்த சார்ட்டுக்குள்ள தேவையான அதோட ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த வேல்யூஸை மட்டும் நம்ம மாடிஃபை பண்ணிட்டு நம்ம டெப்ளாய் பண்ணா முடிஞ்சு போச்சு. இப்போ ரன்னிங்ல வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு இப்போ ரன்னிங்ல இருக்கு, நான் வேல்யூஸ் மாற்றணும் அப்படின்னா வேல்யூஸை மாற்றியும் நம்ம ரீடிப்ளாய் பண்ணலாம். ஸோ அந்த யூஸ் கேசஸ் எல்லாம் தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு அப்கமிங் வீடியோஸ்ல வந்துட்டு நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம வந்துட்டு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபாஸ்ட் ரீகேப். ஹெல்மோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், ஏன் நம்ம ஹெல்ம் வந்து நம்ம யூஸ் பண்றோம். இதை ஒரு நேட்டிவ் கியூபர்னெட்டிஸோட டெப்ளாய்மெண்ட்ல ஒரு ஆப்பை வந்து டெப்ளாய் பண்றோம் அப்படின்னா இவ்வளோ ஃபைல்ஸ் நம்ம எழுதி பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். அதுக்கு பதிலாக ஹெல்ம் சார்ட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு டெப்ளாய்மெண்ட் ஈஸியா இருக்கும். அது இல்லாம ஹெல்ம் வந்துட்டு என்னன்னு பார்த்தோன்னா, ஹெல்ம் வந்துட்டு ஒரு பேக்கேஜ் மேனேஜர். அந்த பேக்கேஜ் மேனேஜர்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். அந்த பேக்கேஜ் மேனேஜர் யூஸ் பண்ணி நம்ம எந்த அப்ளிகேஷன் வேணாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள், நீங்களே வந்து பிட்னமின்ற ஒரு ரெபாசிட்டரிக்குள்ள நிறைய சாட் பார்த்தோம். டாம் கேட், தானோஸ், வால்ட் அப்படின்றத பார்த்தோம். ஓகே, அந்த ஒரு சாட்டை இன்ஸ்டால் பண்ணா அதை இன்ஸ்டால் பண்ணலாம், அன்இன்ஸ்டால் பண்ணலாம், நம்ம அப்கிரேடும் பண்ணிக்கலாம். ஸோ இது சாட் இஸ் நத்திங் பட் பண்டில். இட்ஸ் அ பண்டில் ஆஃப் YAML ஃபைல்ஸ். அதில் நிறைய YAML ஃபைல்ஸ், தேவைப்பட்ட YAML ஃபைல்ஸ்லாம் இருக்கும். அந்த YAML ஃபைல்ஸ் எல்லாம் வச்சு தான் வந்து நம்ம கியூபர்நெட்டிஸோட கிளஸ்டர்ல நம்ம டெப்ளாய் பண்றோம். ஓகே, ஸோ நம்ம என்ன 2 இப்போ யூஸ் கேஸ் பார்த்தோன்னா, ஒரு சாட் கிரியேட் பண்ணோம், அப்புறம் அதை இன்ஸ்டால் பண்ணோம், அப்புறம் வந்து ரெப்போ வந்துட்டு நம்ம ஆட் பண்ணோம். பிட்னமின்ற ஒரு ரெப்போ ஆட் பண்ணோம். அதுல இருந்து வந்துட்டு நம்ம இதுல என்ன இன்ஸ்டால் பண்ணோம், வெப் சர்வர்னு ஒன்று இன்ஸ்டால் பண்ணோம். இதுல வந்துட்டு டேட்டா பேஸ் நம்ம வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணோம். இது 2 எக்ஸாம்பிள் தான். ஓகே, ஓகே, ஸோ இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு ரியல் டைமோட வீடியோஸும் நான் வந்துட்டு போட போகிறேன். இந்த ஒரு யூஸ் கேசஸை வந்துட்டு ஒரு வீடியோஸாக வந்துட்டு போட போகிறேன். கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும். ஸோ இந்த வீடியோஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.